ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜிக்காக சாப்பிட்றது. இதில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மட்டும்தான். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதுகு எலும்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து இந்த மாதிரி சேர்த்து நம்ம உளுந்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தை வந்து அரைச்சி அதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை செஞ்சு சாப்பிட்றோம் வறுத்து, உளுந்தை வந்து வறுத்து, அதை மாதிரி இது வந்து ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியை நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னா பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அல்வான்னு சொல்லி கொடுக்கலாம். ஜெல்லி, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குளுன்னு ஜெல்லின்னு கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜவ்வரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கணும் 1 மணி நேரம். ஊற வச்சதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சதுக்கு பிற்பாடு 1 ஹவர் கழித்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். மிக்சியில் போட்டு அடித்ததுக்கு பிற்பாடு நல்லா இந்த மாதிரி பதம் வந்துடும். சட்டியில் கொட்டி ஒரு 2-3 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு பாதாம், பிஸ்தா, அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய், இந்த மாதிரி எல்லாம் வறுத்து நம்ம அதில் கொட்டிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் தேவையில்லாமல் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து பதமாக கிடைக்கும். அப்புறம் எப்போதும் போல் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதம் வர வரையும் நீங்கள் கிண்டினீங்கன்னா இந்த பதம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் குளுன்னு சாப்பிட்லாம், கூலாக. இல்லைனா நார்மலாக கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டானாலும் உடம்புக்கு தெம்பு. குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரிக்கு நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா கூலிங்காக சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தான். போன் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.